இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லைவ். நம்ம பேக் ஆன் அஃபிஷியல் யூடியூப் சேனலுடைய முதல் லைவ் நம்ம இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணுறோம். இந்த லைவ் வீடியோவில் நம்ம எதை பற்றி பேசலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது நிறைய கண்டென்ட் சேகரித்து வச்சுருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சில கண்டென்ட் மட்டும்தான் இந்த டைமுக்கு பேச முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த கண்டென்ட்டுக்கு நம்ம இப்போ இருக்கிற விஷயங்கள் எடுத்து பேசலாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ லைவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் நம்ம என்ன பேச வரோம்னு உங்களுக்கு புரிய வரும். குக்கு வித் கோமாளி டிசிடிசி இந்த இதை பற்றி திடீர்னு இன்னொரு கம்பேரிசன் வந்துச்சு. அந்த கம்பேரிசன் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கே தெரிஞ்சுது. இப்போ குக் வித் கோமாளி ரொம்ப ஃப்ளோ சூப்பராகலாம் போகல, ஒரு மாதிரி ஆவரேஜாக தான் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு சீசன், செகண்ட் சீசன், தேர்ட் சீசன், ஃபோர்த் சீசன், அதில் அதை விட இப்போ ஃபிஃப்த்து சீசன் கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் போயிட்டுருக்குங்கிறது என்னால் ஊர்ஜிதமாக சொல்ல முடியும். குரேஷிங்கிற அந்த ஒரு கலைஞருக்காக மட்டுமே தான் அந்த சீரியல் அந்த ஷோ நல்லா போயிட்டுருக்கு. இர்ஃபான் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக பர்ஃபார்ம் பண்ணுறாப்புல. பிரியங்காலாம் ஆங்கர் பண்ண வேண்டிய பிரியங்காவை பிடிச்சி சமையல் ஷோலையும் ஆங்கர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாதி நேரம். மணிமேகலை ஓவர் வாய், அந்த வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டேங்குது. ஏதாவது தொணன்ட்டு ஒரு மாதிரி ஜட்ஜஸையே இர்ரெஸ்பெக்டாக நடந்தது. அதுக்கப்புறம் தாமுப்பா அப்பப்போ டென்ஷன் ஆகிடுறாப்புல. அது ஏன் அப்படி டென்ஷன் ஆகிறாருன்னு எனக்கு தெரியல. சீரியஸாகவே இருக்கிறாப்புல. அப்போ சீசன் 1லேருந்து 4 வரைக்கும் ஜாலியாக இருந்தவர் இப்போ சீரியஸாக இருக்காப்புல. மாதம்பட்டி சாருக்கு அவருக்கே தெரியுது அவர் பண்ணுறது பாதி ஆர்டிஃபிஷியல்னு. ஆனால் மனுஷன் கொஞ்சம் அவுட்லுக்கில் எல்லாமே ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் வாய்ஸ் அந்த ஒரு நகைச்சுவை பண்ணுறதுக்கான வாய்ஸ் டோன் அவருக்கு அமையலை. ஓகேங்களா? ஆனால் நகைச்சுவை உணர்வெல்லாம் இருக்குது, ஆனால் அந்த வாய்ஸ் டோனில் அந்த இது இல்லை. என்ன இருந்தாலும் அந்த பட் சார் பண்ண சம்பவம் தான் வேறு மாதிரி. பட் சார் டிசிடிசியில் இப்போ வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு செஃப், அவரோட ஃப்ரெண்டு செஃப் ஒருத்தர் பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் மென்டார் செஃப்ஸ், அவங்களுக்கு தனி ஃபேன் பேஸ். அதுலேயும் ஷெருபா அப்படிங்கிற ஒரு செஃப் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு பயங்கரமான ஃபேன் பேஸ் கிரியேட் ஆகிடுச்சு இந்த டிசிடிசியில். அதனாலேயே மீடியா மிஷனில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா டிசிடிசி மேக் இட் ஈஸி அப்படின்னு சொல்லி ஒரு டேக்லைனோட ஒரு ஷோ யூடியூப்பில் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் கார்பரேட் சப்போர்ட்டோட அதுவுமே பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஒரு கன்வின்சிங்காக ஒரு நாள் தான் டிசிடிசி வருது. ஓகேங்களா? டாப் குக் டூப் குக் அப்படிங்கிற நிகழ்ச்சி ஒரு எபிசோடு தான் வருது வீக்லி ஒன்ஸ். ஆனால் அந்த ஒரு எபிசோட்ஸையும் ஃபுல் கன்வின்ஸோட 12:30லேருந்து 2 o'clock வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours செம்மையாக நமக்கு என்கரேஜிங்காக கொண்டு போகிறாங்க. மோனிஷா பிளெஸி பயங்கர ஒரு செலிபிரிட்டி லெவலில் எப்பயாவது ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவை தான் அந்த டிசிடிசிக்கு வர்றாங்க போல். எப்பயாவது ஒரு வாரத்துக்கு வர மாட்டாங்க, இன்னொரு வாரத்துக்கு வராங்க. அந்த மாதிரி தான் பிஸியான ஸ்கெடியூல் இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க. பட் இங்கே குக் வித் கோமாளியில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே யூஸ்வலாக தான் போயிட்டுருக்கு. நன்றி, வணக்கம்.